Hello all. Today's topic New Cold War on the Russia North Korea Security Pact. It's likely fallout. ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ரீசெண்டாக ஒரு செக்யூரிட்டி பேக்டில் கையெழுத்திட்டு புதுப்பித்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடைபெறாமல் இருந்திருந்தால் ஒரு புது பனி போர் உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா வலாமுதிர் புட்டின். இவர் 24 இயர்ஸ்க்கு அப்புறமா நார்த் கொரியா விசிட் பண்ணுறாரு, பயோங்யாங் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதனுடைய லீடர் கிம் யாங் என் இவங்க 2 பேருமே ஒரு ஒப்பந்தம் செக்யூரிட்டி பேக் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் யூஎஸ்க்குமான உறவை இன்னும் டீப்பாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் டெஸ்டிங் டைம்ஸ் ஆன் த நீட் டு மென் த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. மென் அப்படின்னா ரிப்பேர், சரிங்களா, ரிப்பேர் பண்ணுறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இவங்களுடைய மேற்பார்வையில் இவங்க நடத்துவாங்க இல்லையா. ஸோ இவங்க இப்போ ரீசெண்டாக நடத்தின யூஜிசி என்இடி கேன்சல் ஆகிருக்கு. இது யாரோட போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை கோர்ட் கேஸஸோ எதுவுமே இல்லாமல் ஹோம் மினிஸ்ட்ரியோட சைபர் க்ரைம் டீம் ரெக்கமெண்ட் பண்ணி இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் எக்ஸாமுக்கும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு என்டிஏக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு ஒரு சரியான ப்ரெஷரில் தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்க சக்ஸஸ்ஃபுல் கண்டக்ட்னு சொன்ன நெக்ஸ்ட் டேவே இது கேன்சல் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீட் ஜேஇ தொடர்ந்து இந்த ஒரு என்இடியும் இந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ப்ரெஷரில் தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ நீட்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட் கேஸஸ், போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருந்து எல்லாத்தையும் நிராகரித்து அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கப்படாத நிலையில் இது கண்டக்ட் பண்ண நெக்ஸ்ட் டேவே கேன்சல் ஆனது பேசு பொருளாகி இருக்குது. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. மூவிங் அவுட் டு லேர்னிங் வேர்ட்ஸ். ஃபால் அவுட் அப்படின்னா ரிசல்ட், ஓகேங்களா. அதனுடைய எஃபெக்ட் தான் ஃபால் அவுட். வீழ்ச்சி 2 மீனிங் இருக்குது. வீழ்ச்சியை சொல்லலாம், ரிசல்ட்டை சொல்லலாம், சரிங்களா. ஸோ ஃபால் ஆகுது, அவுட்டில் ஃபால் ஆகுதுன்னா அது வீழ்ச்சி ஆகிடும். அவுட்டில் ஃபால் ஆச்சுன்னா அதனோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கலான்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அக்ரஷன்னா ஆங்க்ரி ஃபீல், சரிங்களா. கடுமையான கோபமான உணர்வு, சண்டையிடும் மனப்பான்மையை தான் அக்ரஷன்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு, ரெஸ்டடுன்னு நம்மளை யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு ஆங்க்ரி ஃபீல் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்கோஸ்னால் எதிரொலி. இந்த வேர்ட் நார்மலான வேர்ட் தான், பட் இருந்தாலும் நான் ஒரு ரிமைண்ட் பர்பஸ்க்காக எடுத்து வந்தேன். எக்கோஸ்னால் ஒரு எதிரொலி. ஏர்ஸ்ட்வைல் அப்படின்னா ஃபார்மர், முன்னாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முன்னாள் ஏர்ஸ்ட்வைல் பிரசிடென்ட்னு சொல்லுவோம். ஸோ முன்னாள் பிரசிடென்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல மீனிங். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இது ஸ்பெல் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும், சரிங்களா. வைல்ட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ விசில் அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முன்னாள் பிரசிடென்ட் எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க, விசில் அடிச்சுட்டே ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பைட்டிங். பைட்டிங்னா ஒரு ஷார்ப்பாக நம்மளை இன்ஜூர் பண்ணுற மாதிரியான ஒரு ஹர்ட் கொடுக்குற மாதிரியான கடித்தல் தான் பைட்டிங். அது உங்களுக்கு தெரியும். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தடையையும் நம்ம பைட்டிங்னு சொல்கிறோம். ஸோ நம்மளை யாராவது ஷார்ப்பாக பைட் பண்ணிட்டாங்கன்னா அது தடையாயிடும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவைவ்னா புதுப்பித்தல், சரிங்களா. திரும்பவும் பழைய பொசிஷனில் இருந்து ஒன்றை உருமாற்றி ஒரு வேறு லெவலுக்கு புதுப்பித்து எடுத்துகிட்டு வர்றது தான் ரிவைவ். கர்ப் அப்படின்னா லிமிட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் கர்ப், ஓகேங்களா. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேர்டு லிமிட்டாக கண்ட்ரோலாக தான் நம்ம எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிட்டரியேட்டிங் அப்படின்னா டிக்ளைன் ஆகிறது, ப்ராக்ரஸ் வைஸ் ரொம்ப வேர்ஸ் ஆகிறது தான் டிட்டரியேட்டிங், ஓகேங்களா. டிக்ளைன் வேர்ஸ் தான் டிட்டரியேட்டிங். ஓகே, இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் மாதிரியே டிட்டீரியர் ஒர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீரியர் ஒர்க்குக்கு ரேட்டிங் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கு ரேட்டிங் இருக்குது, அது டிக்ளைன் ஆகக்கூடாது, வேர்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அலை. அலைனா ஒரு கண்ட்ரி வார் டைமில் இன்னொரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் அலை, சரிங்களா. எல்லாரும் ஏன் ஒரே கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல் கண்ட்ரி ஏன் ஒரே கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம வேறு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வார் டைமில் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அதுதான் அலை. சாலிடிஃபையிங் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் தான். எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஆடிபிளில் நான் கண்டிப்பாக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சாலிடிஃபையிங் அப்படின்னா திடப்படுத்துதல், ஓகேங்களா. இதில்
வேர்ட்லேயே மீனிங் இருக்குது பாருங்கள். சாரி, இது ஒரு எல் தான் வரும். சரிங்களா. சாலிடிஃபையிங் அப்படின்னா திடப்படுத்துதல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் அம்யூனிஷன் அப்படின்னா சப்ளை பண்ணுறது. ஒரு வெப்பன் சப்ளையை அம்யூனிஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேக்ட்ஸை வந்து இன்ஃபர்மேஷனையோ ஃபேக்ட்ஸையோ நமக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதையும் அம்யூனிஷன் சொல்லுவோம். சரிங்களா. ஒரு வெப்பன் சப்ளையும் அம்யூனிஷன் தான். நம்மளுடைய ஒரு ஃபேக்ட் இல்லைனா இன்ஃபர்மேஷனை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அம்யூனிஷன். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்முன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நமக்கு வெப்பன் சப்ளையும் பண்ணுவாங்க, நமக்கு ஃபேக்டையும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் நமக்கு எதிராகவும் பயன்படுத்துவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெக்யூலேஷன் அப்படின்னா ஒரு கெஸ். சரிங்களா. ஒரு யூகம் தான் வந்து ஸ்பெக்யூலேஷன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெஸ் பண்ணுவோம், என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுவோம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலிட்டேரியன் அப்படின்னா சர்வாதிகாரம். வேர்ட்லேயே மீனிங் இருக்குது பாருங்கள். டோட்டலாகவே வந்து அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறது தான் டோட்டலிட்டேரியன். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிடைட் அப்படின்னா விரைவுபடுத்துதல். சரிங்களா. ஸ்பீட் ஆக்குறது, எஃபிஷியன்சி ஆக்குறது. இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெடிஷன் நடக்குது, ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்னா ஸ்பீடாக எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம அதை முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சேர்ன் அப்படின்னா கிரேட் ஃபோர்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணுறதா வந்து சேர்ன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரன் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கிரேட் ஃபோர்ஸில் மூவ் பண்ணுறது தான் ஒரு ஹாரன் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த க்ளூ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரைபார்டைட் அப்படின்னா 3 பகுதியாக இருக்கிறது, 3 குரூப்ஸாக இருக்கலாம், பிரிவு, ஒரு குழு. சரிங்களா. 3 குரூப்ஸ் தான் வந்து ட்ரைபார்டைட். அது என்னவாக வேணால் இருக்கலாம், ஒரு பகுதியாக கூட இருக்கலாம், ஒரு பிளேஸாக கூட இருக்கலாம். சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து ட்ரைபார்டைட். ட்ரைனா 3, ஸோ பார்ட் அப்படிங்கும்பொழுது அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரா அப்படின்னா லிட்டில் வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் தான் ஸ்ட்ரா. சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறோம், அதுக்கு லிட்டில் வேல்யூ தான் இருக்கும், லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டென்ஸ்னால் ரொம்ப கிரேட்டாக இருக்கிறது, சீரியஸ். இன்டென்ஸ்னால் கிரேட், ஸ்ட்ராங், சீரியஸ் எல்லாமே வந்து இன்டென்ஸ். ஓகேங்களா. ஸோ டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட்டாக தான் நம்ம இங்கிலீஷில் எடுத்துப்போம், சீரியஸாக ஸ்ட்ராங்காகவும் நம்ம இருக்கணும்னு நினைப்போம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்க்னா எம்டியாக இருக்கிறத ஸ்டார்க்னு சொல்லுவோம். ஒரு மீனிங் எம்டி. செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பிளசண்ட்டாக இருந்தாலும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. சரிங்களா. அதுவும் ஸ்டார்க் தான். அது அன்பிளசன்ட் நமக்கு தெரியும், ஆனால் அதை அனேபிள் டு அவாய்ட், இம்பாசிபிள் டு அவாய்ட் தான் வந்து ஸ்டார்க். சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அன்பிளசண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கூட்டத்தை, ஆனால் அவங்களால அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய பர்சனல் லைஃப் மோஸ்ட்லி எம்டியாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாரோட லைஃப்பில் பர்சனல் லைஃப் எம்டியாக இருக்கும். நம்ம ஒரு கூட்டத்தை பார்க்கும்பொழுது, க்ரௌடை பார்க்கும்பொழுது அன்பிளசண்ட்டாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ராஸ்ட்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் வந்து கான்ட்ராஸ்ட். ஹீடிங் அப்படின்னா ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறது, அட்வைஸ்க்கும் வார்னிங்க்கும் அட்டென்ஷன் கொடுக்குறது தான் வந்து ஹீடிங். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நமக்கு ஃபீட் பண்ணுறாங்க அட்வைஸையும் வார்னிங்கும் அப்படின்னா அதை நம்ம கேட்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ட்னா ரிட்டர்ன். சரிங்களா. ஒரு ஃபார்மல் ஆக்டிவிட்டி, ஏதாவது நம்ம பண்ணிட்டு போகிற ஆக்டிவிட்டி, அதிலிருந்து முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டிக்கே திரும்பி ஆகிறது தான் வந்து ரிவர்ட். சரிங்களா. ரிட்டர்ன் ஆகிறது தான் வந்து ரிவர்ட். ஓகே. ரிவர்ஸ் கீர் போட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வல்னரபிள் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறதா வல்னரபிள். ரொம்ப வீக்காக இருக்கிறதா வல்னரபிள். சரிங்களா. ஸோ அல்சர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்சர் ஏபிள் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக் ஆகிடுவோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மெயின்ட்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து மெயின்ட். ஒரு விஷயத்தை ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ப்ராசஸை வந்து துரிதப்படுத்தி ரிப்பேர் பண்ணுறது தான் மெயின்ட். ஸோ அது மென்ஸ்னால தான் நடத்த முடியும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்ஸி அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி. உங்களுக்கு பதிலாக நீங்கள் செய்ய முடியாத உங்களுக்கு பதிலாக ஒருத்தர் செய்வார் இல்லையா, அவர் தான் வந்து ப்ராக்ஸி. சரிங்களா. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு பதிலாக நம்ம அப்பாயிண்ட் பண்ணுறவங்க XYன்னு யார் வேணாலும் இருக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்பாயிண்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பிளேக்னா பாதிக்கப்படுறது, ட்ரபிள்னால பாதிக்கப்படுறதா வந்து பிளேக்டு. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேக்னு ஒரு டிசீஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதிக்கப்படுதல் தான் வந்து பிளேக். நெக்ஸ்ட் ஒன் எனாமஸ் உங்களுக்கே தெரியும், பிக்காக இருக்கிறது. சரிங்களா. அதிகப்படியான நம்பரில் இருக்கிறது தான் வந்து எனாமஸ். கிரேட் இன் நம்பர்ஸ் தான் வந்து எனாமஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பிலீகர்ட் அப்படின்னா டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஓகேங்களா. அதை பிலீகர்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்தி சரண்டர் பண்ண வைக்கிறது, இல்லைன்னா உங்களை கைப்பற்ற நினைக்கிறது சுற்றி வளைத்து, அதையும் பிலீகர்ட்னு சொல்கிறோம்.
ஸோ இது ரெண்டுமே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெல் வந்து ஈகராக எப்போ அடிப்போம் அப்படின்னா, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்மளை வந்து சுற்றி வளைச்சு நம்மளை சரண்டர் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லையும் தான் நம்ம பெல் வந்து ஈகராக அடிப்போம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.